நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, அழகில் நல்ல தலை சிறந்த ஒரு தரமான தலைச்சங்கீத்து கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அழகுனா கண்டிப்பாக வர்ணித்து தான் ஆகணும். ஏன்னா நல்ல ஒரு குட்டை மூஞ்சியில் குழி நெத்தியில் நல்ல கொம்பு டைப்பில் சுழி சுத்தத்தில் ரெண்டே பல்லில் ஒரு அழகான கிடாரி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிடாரியை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 4/8/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி இந்த பதிவு போடுறாங்க. இந்த கிடாரியை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிடாரியோட பல்லு என்னன்றது அப்படி சொல்லிடுறேன். கிடாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லுங்க. தலைச்சீத்து கிடாரி. கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் இன்னும் டைம் இருக்குதுங்க. காம்போலம் பாருங்கள், அப்படியே சூப்பரான ஒரு காம்பு. 4 காம்புக்கும் எவ்வளோ கேப்பு, மடி தோல் பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குது, எந்த அளவுக்கு மடி வச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஒரு ஈத்து மாடு மடி வைக்கிற அளவுக்கு தலைச்சங்கீத்துலேயே வச்சுருக்குதுங்க. முன்னையும் சரி பின்னையும் சரி சரிக்கு சமமாக ஒரே மாதிரி மடி வச்சுருக்கு. தோல் பாருங்கண்ணே எவ்வளோ லூஸ் இருக்குன்றதை பாருங்கள். இது ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்ணு போடும். இன்னும் கூட ஒரு 15 நாள் இன்னும் டைம் ஆகும். பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குன்றத. மேய்ச்சலுக்கு நம்ம சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாடு அந்தளவுக்கு மேய்ச்சலுக்கு தண்ணி திணிக்கு மிகவும் சிறந்த மாடு. குணம் பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்றதை. மாடு மேய்ச்சலில் இருக்கும்போது பெரும்பாலும் இந்த மாதிரி கை வைக்கிறதுக்கு ஒரு சில மாடுங்க விடவே விடாது. இது எவ்வளோ தோல் இழுத்து காட்டுறதுக்கும் விடாதுங்க ஒரு சில மாடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தோல் லூஸ் இருக்குது. நல்ல சூப்பரான தலைச்சங்கீத்து கிடாரிங்க. சுழி பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குங்க. சுழி சுத்தமான மாடுங்க. பாருங்கள் ராஜா சுழி கரெக்டாக இருக்குது. நெத்திலையும் அதே மாதிரி அந்த குழியிலேயே ஒரே சுழி இருக்குதுங்க. நல்ல குழி நெத்திங்க பாருங்கள். குட்டை முகம், குழி நெத்தி, வலது கை கொம்பு பாருங்கள் மேலோங்கி இருக்குது. பார்வைக்கு ரொம்ப அழகான கிடாரி. அதே போல் கிடாரியோட உயரமும் பார்த்துடலாம். பாருங்கள் ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாதுங்க. நடுத்தரமான கிடாரி, அழகில் சிறந்த கிடாரிங்க. பாருங்கள் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிடாரி. அப்படியே நடையிலையும் பார்த்துருங்க எப்படி இருக்குன்றத. மடி செட்டு பாருங்கள், நடையில் விடும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு தோரணையாக இருக்குன்றத. இந்த கிடாரிக்கான கறவை திறன் கண்டிப்பாக 12 லிட்டர் அசால்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நல்லா ஜாதி பருப்புள் இருக்குது கிடாரி. கண்டிப்பாக கறக்கும், ஃபெயிலியர் பண்ணாது. இருந்தாலும் நம்ம சொல்கிறது சோனை எவ்வளோ சொல்லி கொடுக்குறோம்? நம்ம 10 லிட்டர் சொல்கிறோம். 10 லிட்டர் மட்டும். குறைஞ்சபட்சமான கறவை 10 லிட்டர் சொல்லி கொடுக்குறோங்க. மேய்ச்சல் பாருங்கள் எப்படின்றத. நல்ல கலரில் நல்ல தோல் நைஸில் தெளிவான ஒரு கிடாரி. 5 10 லிட்டர் மட்டும் நம்ம குறைஞ்சபட்சமாக சொல்லி கொடுக்குறோம். அதே போல் இந்த கிடாரிக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க சோனி எவ்வளோ சொல்கிறோம்? 52,500 மட்டும்தாங்க சொல்கிறோம். 52,500 மட்டும்தாங்க சொல்லியிருக்குது. இவ்வளோ தரமான கிடாரி, சுத்த பத்தத்தில் நல்ல சூப்பரான கிடாரி. வாங்கிக்கிட்டிங்கன்னா தாங்க பண்ண முடியும். ஏன்னா விலை எடுத்ததுக்கு ரொம்ப கிட்டவே தாங்க சொல்லியிருக்கோம். கம்மியான ரேட்டு தாங்க சொல்லிருக்குது. கொஞ்சம் என்ன பண்ண கொடுக்கலாம், பெரிய வித்தியாசம் வராது. அதே போல் நீங்கள் 2 பல்லு தலைச்சங்கடாரிக்கும் போது வாங்கிக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், தொந்தரவு இல்லை. பாருங்கள் அப்படியே நடையில் பின்புறம் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் மடி. கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாலாஜி மைதிலி டெய்ரி ஃபார்மில் தாங்க இருக்குது. தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் முன்னப்பனா அனுசரித்து வாங்கிக்கலாம். ஒரு மாடு சாப்பிட்டு போடுற கழிச்சல போட்டிருந்தா கூட போதுங்க. தண்ணி தீனிக்கு அவ்வளோ அருமையான கிடாரி. நன்றிங்க.